இந்த குமார், இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கருத்து கணிப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, இப்போ பல்வேறு விஷயங்கள் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத குறித்து பேசும்போது 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்து விட்டோம், அதற்கு அடுத்து 3 கோடி பேருக்கு யார் அப்போ வீட்டு காசில் வீடு கட்டி கொடுத்தாங்களாம்? மாநில அரசுடைய பங்குத்தொகை தான் அதில் அதிகமாக இருக்கிறது. 60% நிதியை மாநில அரசு தந்து வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற பெயரால் கிராமப்புறங்களில் 100% மாநில அரசு நிதியோடு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருடைய பேருக்கு யார் ஸ்டிக்கர் அடிப்பது அப்படின்றது. ரெண்டாவது, இந்த CSDS லோக்நிதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் 3 காரணங்கள். இந்தியாவில் மக்கள் மோடியின் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருப்பது அல்லது பாஜகவின் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட், 2வது பிரைஸ் ரைஸ், 3வது ஃபாலிங் இன்கம். எந்த அரசாக இருந்தாலும் நாளுக்கு நாள் அதன் மீதான அதிருப்தி என்பது அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய லட்சணம் என்ன? அது மக்களினுடைய குரலுக்கு செவிசாய்த்து அதனை சரி செய்து கொடுப்பது அப்படின்றது தான். இப்போ மோடி அரசு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் குறித்து என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது அப்படின்னு மோடி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அது பிஜேபி கொடுத்த தேர்தல் அறிக்கையா நான் பார்க்கல, மோடின்ற நபர் கொடுத்த தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் மோடிக்கு கேரண்டி அப்படின்றாங்க. அப்ப கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, எதற்காக மற்ற துறைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லாமே மோடிக்கு. பிரதமர் வேட்பாளர் அவரை மையப்படுத்திங்கிறாங்க. வெல் அண்ட் குட். அந்த பிரதமர் வேட்பாளர் என்ன, அப்ப எல்லா பழியையும் அவர் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதற்கு நிதின் கட்கரி காரணம், இதற்கு நிர்மலா சீதாராமன் காரணம், இதற்கு அந்த துறை காரணம், இதற்கு மாநில அரசு காரணம் என்று சொல்லக்கூடாது. மொத்த பொறுப்பையும் மோடி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் மோடி என்னுடைய கேரண்டி அப்படின்னு பேசணும். மோடி என்னுடைய கேரண்டி அப்படின்னு போன தடவை என்ன சொன்னார்? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்ப இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன வந்திருக்கணும்? 2 கோடி பேருக்கு எந்தெந்த துறையில எந்தெந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது வந்திருக்கணுமா இல்லையா? சாதனைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு 13 பக்கம், அதாவது இவங்களுடைய சங்கல்ப பத்திரத்து உட்பட 13 பக்கத்துக்கு சாதனைகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா எந்த சாதனையும் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா 2 கோடி பேர் எங்க வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எதுலையுமே இல்லை. ரெண்டாவது, சமீபத்தில் ILO இந்திய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை வெளியிட்டவர் யாரும் அல்ல, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் யங் விமன் இது எனார்மஸா மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளம் பெண்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு இன்மை என்பது எக்குத்தப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இவர் பேரா நாரி சக்தின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நாரி சக்தியில பெண்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்றோ அல்லது எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தேன் என்றோ ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? இல்ல. இவங்களுடைய நோக்கம் என்பது பெண்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும், பெண்கள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும், இவ்வளவுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது பற்றி இவர்களுக்கு நோக்கமே அல்ல. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே அவங்க தான் கொண்டு வர எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? நான் என்ன கேக்குறேன் சார், போன தடவை பார்லிமெண்ட்ல லா போட்டாங்க. லா போட்டவங்க இமிடியேட் நெக்ஸ்ட் டேல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ண முடியல? கேட்டா அடுத்த தடவை நாங்க மறுபடியும் சென்சஸ் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதுவும் டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க போற சென்சஸ்னு சொல்றாங்க. இவ்வளவு முடியறதுக்கு 2036 அல்லது 2047 ஆகும்னா அவ்வளவு காலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? நான் என்ன கேக்குறேன், 33% இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கோரிக்கை தான். எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் கொடுப்பதற்கு என்ன தடை இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அப்போ அந்த தடையை இவர்கள் மாற்றி அமைத்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள்ல மாற்றி அமைக்கல. அடுத்ததாக யூத் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்றதுதான். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றதன்படி கிட்டத்தட்ட 83% படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக ரொம்ப ரொம்ப கணிசமான ஒரு டிஜிட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் ரெகுலர் ஒர்க்கர்ஸ் லாங் டர்ம் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க, மற்ற எல்லாருமே ஷார்ட் டர்ம் கான்ட்ராக்ட்ல மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மோடிக்கு கேரண்டில எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும்னா எதுவுமே இல்லை. கூடுதலா இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன், ஏன்னா இவர் அடுத்து சொல்லுவாரு நான் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன்னு. இவங்களுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்றாரு, வேலை வாய்ப்பு இன்மை தொடர்பாக எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, வேலை வாய்ப்பு என்பது தனியார் வசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதற்காக எம்ப்ளாய்மெண்ட் பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தார் வாய்கிலேயே? மோடிக்கு கேரண்டி என்பது மோடிக்கு பட்டை நாமமாக மாறி இருக்கிறது. ஓகே, நான் பேசலாம். நாகராஜ் அவர்கிட்ட கேட்கணும். சூர்யா, உங்க திமுக ஆட்சி அதுபோல ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருக்கா, அதுக்கான பதில்கள்? கடுமையான விமர்சனங்கள் அவர் வச்சிருக்கிறார். நாங்க அந்த காலத்துல இருந்து ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கோம்னு, கருப்பு பணத்தை மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் சார் மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி.
கருப்பு பணத்தை இவ்வளவு ரூபாய் மீட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இன்னொன்னு, கருப்பு பணம் குறித்து பேசுகிற போது நாடாளுமன்றத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் பணம் அதிகரித்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த அதிகரித்த பணம் எல்லாம் கருப்பு பணம்னு சொல்ல முடியாது, அது முதலீடாகவும் இருக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் காலத்துல சுவிஸ் வங்கியில போய் ஒருத்தன் பணம் போட்டான்னா அது கருப்பு பணம், உங்க காலத்துல ஒருத்தன் பணம் போட்டான்னா அது முதலீடு. அப்ப கருப்பு பணத்தை முதலீடுன்னு மாற்றுவதன் மூலமாக இவர்கள் கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, சுவிஸ் வங்கியாக இருக்கட்டும் எந்த இடமாக இருக்கட்டும் கருப்பு பணம் குறித்த டேட்டா எங்க கிட்ட அக்யூரேட் டேட்டா இல்ல அப்படிங்கறாங்க. இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பு பணத்தை மீட்பேன்னு சொன்ன ஒரு கட்சி நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல கருப்பு பணம் குறித்த டேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுது. எல்லாவற்றை விட உச்சம் என்னன்னா வேலை வாய்ப்பு குறித்து சொன்னாங்க. வேலை வாய்ப்புல 2 விஷயம். இவங்க வேலை வாய்ப்பை புதிதாக 2 கோடி வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு உருவாக்குவாங்கல்ல. 10 ஆண்டுகள் கழித்து தலைமை பொருளாதார ஆலோசகர் அது எங்களுடைய கடமை அல்ல, அரசுடைய வேலை அல்ல வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுங்கிறது சொன்னார். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை அரசு பணியிடங்கள்ல குறைக்கிறாங்க. 40.77 லட்சம் இருந்ததை 39.42 லட்சமா குறைச்சது. அரசு பணிகளோட எண்ணிக்கையே அரசு பணியினுடைய எண்ணிக்கை குறையுது. அதுல 9 லட்சம் வேக்கன்சி, அதாவது 4 மத்திய அரசு பணியாளர் இருந்துச்சுன்னா அதுல ஒருத்தர் வேக்கண்டா இருக்காரு. அதை நிரப்புவதற்கு இவர்களால முடியல. எலக்ட்ரல் பாண்ட் பத்தி சொன்னது மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தது இவர்கள் தான், அதுல இருந்த டிரான்ஸ்பரன்சியை ஒழிச்சது இவர்கள் தான். உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு எலக்ட்ரல் பாண்ட் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை வாக்காளர் தேர்தல் கமிஷன் அந்த நிறுவனங்களின் பெயரை வெளியிட்டோம். பாஜக உண்மையிலேயே உத்தம கட்சியாக இருந்தா யார்கிட்ட பணம் வாங்கணுங்கிற பட்டியலை வெளியிடுமா? திரு நாகராஜ், இல்ல நாங்க இதெல்லாம் தெளிவா யார்கிட்ட பணம் வாங்கணும் என்ன பண்ணுங்கிறத தெளிவா வெளியிட்டு இருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட வைக்கிறேன். வேலை வாய்ப்பு குறித்து பேசுறாங்க. வேலை வாய்ப்பு குறித்து 10 லட்சம் பேருக்கு வேலை தருவதாக சொன்னது திமுக. இப்ப இவங்களே சொல்லிருக்காங்க நாங்க 10,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கோம். இல்ல, தவறான தகவல். அரசு வேலை தேடி வருகின்ற வகையில் செய்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு இல்ல பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசி முடிச்சிடுற நீங்க பேசுற நான் கேட்டிருந்தேன். அதே போல நான் இன்னொரு கேள்வி, வேலை வாய்ப்புடைய சதவிகிதம் 9% இருந்தது. இன்னைக்கு அதனுடைய சதவீதம் குறைந்து இன்னைக்கு 6% தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புடைய தேவை இருக்கிறது என்பதை எல்லாம் பல்வேறு ஏஜென்சிகள் அதிகாரப்பூர்வமாக ஆய்வு செய்து பாரத பிரதமர் பதவியேற்ற பின்பு வேலை வாய்ப்பினுடைய அந்த வாய்ப்பானது மக்களுக்கு தெளிவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி எவ்வளவு வேலையை உருவாக்கணும் நீங்க ஒரு 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் ஏறக்குறைய காங்கிரஸ் இல்லங்க சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு சுயசார்பு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவக்கி இருக்கிறோம். பெண்கள் அதிக அளவில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு தொழிலாளர் உருவாக்குறதை விட ஒரு முதலாளியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்களை உருவாக்குகின்ற முதலாளியை உருவாக்குகின்றோம். இந்தியாவினுடைய சுய தொழில், அதாவது ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறோம். திண்டுக்கல் பூட்டில் இருந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில் இருந்து ஊறுகாயில் இருந்து ஒவ்வொரு பொருளாக தயாரிப்பதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சீனாவினுடைய வரத்தை குறைத்திருக்கிறோம், வெளிநாட்டின் பொருளுடைய தாக்கத்தை குறைத்திருக்கிறோம். அதற்கான முழு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை வல்லரசாக மாற வேண்டும் என்றால் இந்தியா சுயசார்போடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்திய தொழில்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இத்தனை ஸ்டார்ட் அப் ஏன் கொடுக்கிறோம்? ஒருவனுக்கு வேலை கொடுப்பதை விட நீ இன்னும் சொல்ல போனா கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார்கள். அந்த வகையில தான் மீன் பிடிக்க நரேந்திர மோடி அந்த தொழில்நுட்ப பார்வையோடு தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதாவது சகோதரர் நாகராஜன் நாங்கெல்லாம் எதையுமே படிக்கிறது இல்லைன்னு நினைக்க கூடாது. அதாவது இன்னைக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவால தமிழ்நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் புள்ளி விவரமாக கிழித்து நாராக தொங்க விட்டிருக்கிறார். அதாவது மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் இதுவரை ஒரு 20 முறை கேட்டிருப்பாரு அவங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு. ஆனா ஒரு பைசா இதுவரை கொடுக்காதவர் அந்த 10.5 லட்சம் கோடியில அதற்கு 60,000 கோடி கொடுக்கப்பட்டதாக எழுதியிருக்கிறார். சாகர்மாலா திட்டத்தில் 2.5 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டதாக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பாஜக கொடுத்த விளம்பரம்.
எல்லாமே மோசடி, அவ்வளவும் வந்து மோசடி. நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கணுங்கிறதே நீங்க மறந்து, நீங்க வந்து கடைசியில நீங்க லாஸ்ட் மினிட்ல தான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிருக்கீங்க. இது தேர்தல் அறிக்கை இல்ல, உண்மையிலேயே மோடி அவர்களுக்கு வந்து பிரிவு உபசார பத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகி போறவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. அதை போலதான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 55 இடங்கள்ல படம் போட்டிருக்கிறீங்க. ஒரு இடத்துல கூட 10 ஆண்டு கால சாதனையை உங்களால சொல்ல முடியல. ஒரு சிங்கிள், அதாவது எதையுமே நீங்க சொன்னீங்க. ஒரே சொல்றேன், பெட்ரோல் என்ன சொன்னீங்க 2014 என்ன சொன்னீங்க? நாங்க வந்த உடனே இதை வந்து 50 ரூபாய் ஆக்குவோம், நான் பிராமிஸ் பண்றேன்னு சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு வந்து மோடி வந்து என்ன சொல்றாரு? அதுக்கு இன்னைக்கு வந்து பெட்ரோல் என்ன விலை விக்குது? அன்னைக்கு பேரல் கச்சா எண்ணெய் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு கச்சா எண்ணெய் விலை? அன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வந்து $130 விற்கும் போது நாங்க வந்து 71 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து $80 விக்குது, $78 விக்குது. நீங்க வந்து உங்களால வந்து அந்த விலைக்கு வந்து நீங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா மோடி எதை செய்திருக்கிறார்னு சொல்லுங்க. இதை ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த பெட்ரோலை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. அப்போ நாங்க எல்லாத்தையுமே எதையுமே சொல்ல முடியாத அரசாங்கம். இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன். சமூக நீதி வந்து நீங்க சொன்னீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு. சமூக நீதி இஸ் எ ஜர்னி, அது ஒரு பயணம். தட் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே சமூக நீதிக்கான பயணம் வந்து முடிவு பெறாது. மனித குலம் இருக்கின்ற வரை சமூக நீதி பயணமும் தொடரும். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை வந்து நீங்க அப்ப அன்னைக்கு சொன்னீங்களே, பெரியார் இருக்கும்போது சொன்னீங்களே, கலைஞர் இருக்கும்போது சொன்னீங்களே, இன்னைக்கு சொல்லுவோம், இன்னும் 500 வருடம் கழிச்சும் சொல்லுவோம். சமூக நீதி இஸ் எ ஜர்னி, சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் எ ஜர்னி. அதை வந்து அன்வர் ராஜா